கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த முதலாம் ஆராதனைக்கு வந்தவங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு நாம் எல்லாரும். என்ன தலைப்பு? வித்தியாசமான ஒரு பார்க்கிறோம். இந்த மறுரூப அனுபவம் நமக்கு வேண்டும். அந்த கடைசி எக்கால துணி கேட்கும்போது நம்ம மறுரூபம் ஆக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த பூமியிலே மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் நமக்கு தேவை. இங்கே மறுரூபமாக்கப்படாமல் அங்கே மறுரூபமாக்கப்பட முடியாது. கடைசி நாட்களிலே இயேசு வரும்போது 2 கொரிந்தியர் 4:16 வாசிக்கிறோம். எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் மறுரூப அனுபவம் உடனே வந்துடாது. அந்த மறுரூப அனுபவம் வர வேண்டும் என்றால் அது நாளுக்கு நாள் ஸ்டெப்பாக தான் என்ன செய்யும், அந்த மறுரூப அனுபவம் வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 5:17 வாசிக்கும்போது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் எல்லாம், பழைய மனுஷன் அவனுக்குரிய செய்கைகள் எல்லாம் ஒளிந்து போகணும். இயேசு என்னைக்கு நம்மளை சந்திக்காரோ, இயேசு என்னைக்கு நம்மளை ரட்சித்தாரோ அன்றைக்கு பழைய மனுஷன் ஒளிந்துடணும். நம்ம மனம் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ இங்கே நான் பார்க்கும்போது இந்த மறுரூப அனுபவம் ஏதோ ஒரு நாள் வந்துட்டு மறையிறதல்ல, அது தொடர்ச்சியாக இருக்கணும். இந்த மறுரூப அனுபவம் நாளுக்கு நாள் நம்ம வாழ்க்கையில் அப்படி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அதில் கொஞ்சம் விரிசல்கள் பிளவுகள் வந்துட்டால் அந்த கடைசி மறுரூப அனுபவத்தை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். சிலர் பாருங்கள், அவங்க ரட்சிக்கப்பட்ட நாளில் ரொம்ப சாட்சியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில ஆண்டுகள் கழித்த பின்பு மறுபடியும் இந்த பழைய மனுஷனுக்கு போயிடுவாங்க, அந்த பழைய நிலைக்கு போயிடுவாங்க. அப்போ அவர்கள்லாம் அந்த கடைசி அனுபவமாகி அந்த மறுரூப அனுபவத்துக்கு அவங்கெல்லாம் வர்றது கூடாத காரியம். ஏனென்றால் மறுரூப அனுபவம் என்பது அது மரண பரியந்தம் நம்மை தொடர வேண்டும். நமக்குள்ள நல்ல மாற்றங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நல்ல மாற்றங்கள் வரவில்லை என்றால் அதுவே நம்மை பின்மாற்றத்துக்கு நடத்தி செல்லும். இயேசு நமக்குள்ளே வந்த உடனே நல்ல மாற்றங்கள் வரணும், அதான் மறுரூப அனுபவம். நல்ல மாற்றங்கள் வரவில்லை என்றால் அதுவே நம்மை பின்மாற்றத்துக்கு நேராக நடத்தும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 3:21 அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே தம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இங்கே நம்ம வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களுக்காக ஆகாயத்தில் வரும்போது நடைபெறும் நிகழ்வுகளை குறித்து இங்கே பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே பார்க்குறோம் பாருங்கள், நாம் எல்லாரும் உயிரோடு இருக்கிறோமோ இல்லையோ நமக்கு தெரியாது. பவுலே சொன்னவரே நம்ம எல்லாம் நித்திரை அடைவது இல்லைன்னு அவர் கொரிந்தியருக்கு நிருபத்தில் எழுதினார். ஆனால் அவர் நித்திரை அடைஞ்சிட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் அவர் எதிர்பார்க்குறது என்னதுன்னா, அவர் வரும்போது ஒரு மறுரூப அனுபவத்துக்குள்ளாக நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட நம்ம பரலோகத்துக்கு கடந்து போகணும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த பூமியிலே அந்த கடைசி மறுரூப அனுபவத்தை பெறுவதற்கு முன்பதாக இந்த பூமியிலே நாம் மறுரூப அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி, எதனால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை மிக வேகமாக, வாய்ப்பு இருந்தால் நேரம் இருந்தால் 3 காரியங்கள், இல்லை என்றால் 2 காரியங்களை தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பூமியிலே நம்மை மறுரூபமாக்குகிற முதல் அனுபவம் எது? மத்தேயு சுவிசேஷம் 17:2 வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 17:2. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று.
லூக்கா சுவிசேஷம் 9:29 வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 9:29. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. இங்கே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சம்பவம். இயேசு ஜெபம் பண்ணும்போது மறுரூபமானார். இயேசு இந்த பூமியிலே ஜெபம் பண்ணும்போது மறுரூபமானார். இந்த பூமியிலே நம்மை மறுரூபமாக்கக்கூடிய முதல் அனுபவம் ஜெபம். நம்ம ஜெபிக்கும் போது மறுரூபமாகிறோம். நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் வருகிறது. ஜெபம் இயேசுங்க பாருங்க, அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் மாறியது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஜெபம் பண்ணுற நம்முடைய வாழ்க்கையிலே மறுரூப அனுபவம் காணப்படுகிறதா? ஜெபம் பண்ணுகிற நம்முடைய வாழ்க்கையிலே பல நல்ல மாற்றங்கள் வெளிப்படுகிறதா? நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம் இல்லை? ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வருதா? தேவனுக்கேற்ற மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள். முதல் மறுரூப அனுபவம் ஜெபத்தில் இருக்குது. நாம் ஜெபிக்கும் போது நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். நாம் ஜெபிக்கும் போது நல்ல மாற்றங்கள் நமக்குள்ளே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய ஜெபம் தான் சில நேரங்களில் நம்மளை அடையாளம் இட்டு காட்டும். இவங்க ஜெபிக்கிறவங்க, உண்மையிலே நீங்கள் பொதுவாக ஜெபிக்கிறவங்க அப்படி அதை வச்சு இல்லை, தனிமையிலே ஜெபிக்கும்போது. இங்கே வந்திருக்கிறவங்க எத்தனை பேர் தனி ஜெபம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். நம்மெல்லாம் கூடி வரும்போது மொத்தமாக ஜெபிக்கிறதில் ரொம்ப ஆர்வமாக இருப்போம், கூட்டமாக ஜெபிக்கிறதில்ல. ஆனால் தனி ஜெபம் தான் உங்கள் வாழ்க்கையிலே மறுரூபமாக்கும். உங்களை தனி ஜெபந்தான் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும். பொதுவான ஜெபம் அல்ல, கூட்டமாக ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, உங்களை மறுரூபப்படுத்துகிற ஜெபம் தனி ஜெபம். இந்த மத்தேயு சுவிசேஷம் 23 இந்த வேத பாரகர்கள் பரிசேயர்கள் அவங்க ஜெபிக்கிறவங்களாவே இருந்தாங்க. 23:14 அவங்க பாருங்கள், ஆண்டவர் வேத பாரகர் பரிசேயரை பார்த்து, மாயக்காரராய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. அவங்களாம் யார்? ஜெபிக்கிறவங்க. ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு ஐயோ. பார்வைக்காக நீண்ட ஜெபம் யார் பண்ணுறா? வேத பாரகர்களும் பரிசேயரும். ஆனால் இயேசு அவங்கள பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு ஐயோ. ஏனென்றால் மாற்றங்கள் இல்லாத, நற்கிரிகைகள் இல்லாத, சாட்சி பெறாத ஜெபம் எல்லாம் வீணானது. அவங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க, ஆனால் கிரிகைகளிலே, சுபாவத்திலே, நடக்கையிலே அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இல்லை. தேவன் விரும்புகிற மாற்றங்கள் இல்லை. லூக்கா சுவிசேஷம் 18:10 12 வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபம் பண்ண போகிறாங்க. அங்கே பரிசேயன் அவர் சொல்கிறார், உங்கள் கைகளை என்ன செய்யுங்க, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். அப்போ ஆண்டவர் யாருடைய ஜெபத்தை கேட்கிறாரு? அவருக்கு முன்பாக நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை, சுபாவத்திலும் நடக்கையிலும் கிரிகைகளிலும் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தவர்களின் ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார். மிகுதியாக மணிக்கொருக்க நம்ம உட்கார்ந்து ஜெபம் பண்ணி எந்த மாற்றமே இல்லாமல், ஜெபத்தில் எந்த மறுரூப அனுபவமே இல்லாமல் மணிக்கொருக்க ஜெபம் பண்ணுறவங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். ஒரு பக்கத்தில் ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும். ஆனால் இங்கே என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும், மிகுதியாக ஜெபம் பண்ணாலும் நான் கேளேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறவங்களுக்குள்ள மாற்றம் வரணும்.
தேவனுக்கேற்ற மாற்றம், தேவன் விரும்புகிற மாற்றம். நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஆனால் எந்த மாற்றமே இல்லை, எந்த மறுரூப அனுபவம் இல்லை. கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார். ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மாற்றங்களை எதிர்பார்க்கிறார். ஏசாயா 59:2 வாசிக்கிறோம், உங்கள் அக்கிரமங்களே எனக்கும் உங்களுக்கு என்ன செய்யுது, பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்கள் தான் உங்களுக்கு செவி கொடுக்க விடாதபடிக்கு என்னை தடுக்கிறது. நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள், அதில் எந்த மாற்றமே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுக்க முடியாதபடிக்கு தடைப்படுகிறது. அப்போ இங்கே மாற்றங்களை கொண்டு வராத ஜெபங்களை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். மாற்றங்களை கொண்டு வராத ஜெபங்களை கர்த்தர் வெறுக்கிறார். சங்கீதம் 66:18 வாசிக்கிறோம், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்போ அக்கிரம சிந்தையோடு கூட மணிக்கணக்காக நாள் கணக்காக நீங்கள் ஜெபம் பண்ணால் கூட கர்த்தர் அதை கேட்கவே மாட்டார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். மாற்றங்களை கொண்டு வருகிற ஜெபங்கள் நமக்கு தேவை. நம்ம எல்லாரும் ஜெபிக்கும்போது என்ன எதிர்பார்த்து ஜெபிக்கிறோம், அது நல்ல பதிலை கொண்டு வரணும், அது சீக்கிரத்தில் கொண்டு வரணும். நம்முடைய ஜெபம் நல்ல பலன்களை கொண்டு வரணும், அது சீக்கிரத்தில் கொண்டு வரணும். அது எதிர்பார்ப்பது தவறு அல்ல. ஆனால் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நல்ல மாற்றங்களை கொண்டு வர எதிர்பார்க்குறீங்களா? நம்ம ஜெபத்துக்கு பதில் பலன் வர எதிர்பார்க்குறோம், விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய ஜெபம் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்குறீங்களா, விரும்புகிறீங்களா? அது நாமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. எப்படிப்பட்ட ஜெபம் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும்? நல்ல எடுத்துக்காட்டு தாவீது ராஜா. தாவீது அவர் பாவம் செய்த போது, ஒருவேளை தாவீதை போல நம்ம பாவங்கள் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நாமே வஞ்சிக்கிறவங்களா இருக்கிறோம். சத்தியம் நமக்குள்ள இல்லை அப்படின்னா பாவம் இருக்கு. தாவீதை போல உள்ள பாவம் இல்லாட்டினாலும் சின்ன சின்ன பாவங்கள், மீறுதல்கள் நம்மிடத்திலும் உண்டு. அதில் ஒரு மாற்றம் வேண்டும். தாவீது ராஜா சங்கீதம் 51 சங்கீதத்திலே மிக அருமையாக தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வர வேண்டும் என்று தாவீது ராஜா ஜெபிக்கிறார். எனக்கு இந்த சங்கீதம் 51 எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ராஜா இந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கேற்ற மாற்றங்கள், தேவன் விரும்புகிற மாற்றங்கள் வர வேண்டும் என்று ஒரு தாவீது ராஜா ஜெபிப்பாரானால் நிச்சயமாக நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களில் ஒரு மாற்றம் வர, மீறுதலில் ஒரு மாற்றம் வர கட்டாயமாக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். அங்கே வாசிக்கிறோம், அவர் பாருங்கள், அவர் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே என்னை சுத்திகரியும். என்னைக்காவது உங்கள் ஜெபத்தில் ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? நீங்களாம் என்ன ஜெபம் பண்ணுவீங்க? என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் வேலையை ஆசீர்வதியும், என் வீட்டை ஆசீர்வதியும். என்ன, ஆண்டவரே என்னை சுத்திகரியும். ஒரு மாற்றத்தை விரும்பி, ஒரு மறுரூப அனுபவத்தை விரும்பி என்னைக்காவது உங்கள் ஜெபத்தில் ஆண்டவரே என்னை சுத்திகரியும். இவ்வளோ அழகாக ஜெபிக்கிறார் பாருங்க. மாற்றத்தை விரும்புகிற ஜெபம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிற இந்த ஜெபம் நமக்கு தகும். தாவீதுக்கு மட்டுமல்ல, நமக்கும். நான் இன்னைக்கு காலையில் கூட ஜெபம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஆண்டவரே என்னை சுத்திகரியும், உடைய வார்த்தைகளை பேச என்னை சுத்திகரியும், என் நாவை சுத்திகரியும். இந்த சுத்திகரியும் என்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே மறுரூப அனுபவத்தை கொண்டு வரும். நம்மெல்லாம் இந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணுற, தாவீது ராஜா மாதிரிலாம் ஜெபம் பண்ணுற சான்ஸே இல்லை. அவர் அப்படி ஜெபம் பண்ணுறப்ப என்னை சுத்திகரியும். இன்னொரு இடத்துல அங்கே வாசிக்கிறோம், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ரொம்ப அழகாக இருக்குல்ல ஜெபம். இப்படிலாம் நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தாரும்,
என் இருதயத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். எவ்வளோ நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய எவ்வளோ நல்ல ஒரு ஜெபம். நம்ம வாழ்க்கையிலே மறுரூப அனுபவத்தை கொண்டு வரக்கூடிய எவ்வளோ அழகான ஜெபம் பாருங்க. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அப்போ இந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணுறீங்களா? தினம் ஜெபம் பண்ணலை, நாங்கள் சுத்த இருதயத்தோடு தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் போய் சொல்லுவார் நிறையா. உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கா இல்லையான்னு ஆண்டவர் சொல்லுவார். நமக்கெல்லாம் ஒரு அசால்ட்டு, நான் நல்லா சுத்தமாக தான் இருக்கேன், நான் சுத்த இருதயத்தோடு தான் வாழ்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், இங்கே தாவீது ஜெபிக்கிறார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். சங்கீதம் 139 23 24 இன்னும் கொஞ்சம் கூட மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார் பாருங்க. ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பார்த்து உமக்கு வேதனை தரக்கூடிய வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். எவ்வளோ விரும்புகிறார் பாருங்க, மாற்றத்தை எவ்வளோ எதிர்பார்க்கிறார் பாருங்க. உமக்கு வேதனை தரக்கூடிய சிந்தனைகள் வழிகள் என்னிடத்தில் உண்டா, ஆராய்ந்து பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். சமாதான வழியிலே, நீதியின் பாதையிலே, உத்தம வழியிலே என்னை நடத்தும். சங்கீதங்களில் எழுதுகிறார். அப்போ இங்கே மாற்றத்தை எதிர்பார்க்கிற, மாற்றத்தை விரும்புகிற ஜெபம் நமக்கு தேவை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஜெபம், நாம் பண்ணும் ஜெபம் நம்மை ஜென்ம சுபாவத்திலிருந்து திவ்ய சுபாவங்களுக்கு நேராக நடத்தணும். நம்ம ஜெபம் பண்ண ஜென்ம சுபாவத்திலிருந்து திவ்ய சுபாவத்துக்கு நம்ம கடந்து வரணும். அப்படி நம்மை மாற்றுகிறதா நம்முடைய ஜெபம்? ஜென்ம சுபாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று திவ்ய சுபாவங்களுக்குள்ளே வர்றோமா? ஜெபிக்கிற நமக்குள்ள கோபங்கள், பகை, விரோதங்கள், தற்பெருமை, அசுத்தம், கீழ்ப்படியாமை இதெல்லாம் மாறி பரிசுத்தம், உண்மை, நேர்மை, தாழ்மை, அன்பு இதெல்லாம் வெளிப்படுதா? ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அதான் மாற்றம், அதான் மறுரூபம். ஆனால் ஜெபிக்கிறோம். அந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து அந்த திவ்ய சுபாவத்துக்கு நேராக நாம் கடந்து வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மாற்றம் இல்லாத நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். மாற்றம் இல்லாத ஜெபங்களை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார், பதில் தர மாட்டார். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், மாற்றம் இல்லாத ஜெபங்கள்லாம் மதிப்பில்லாதவைகளாம். அப்படின்னா நம்ம ஜெபிக்கிறோம், பலன் ஒன்றும் இல்லை, பதில் ஒன்றும் இல்லை. மாற்றம் இல்லைன்னா தேவன் அதுக்கு பலனும் தரமாட்டார், பதிலும் தரமாட்டார். மாற்றங்கள் இல்லாத ஜெபங்கள் மதிப்பில்லாதவைகள் என்று அந்த ஊழியக்காரர் குறிப்பிடுகிறார். எனவே நம்மை மறுரூபமாக்கக்கூடியது நாம் பண்ணும் ஜெபம். ஜெபத்தின் மூலமாக உங்களுக்கு மாற்றங்கள் வரணும். அந்த மாற்றங்கள் ஏற்படுகிற ஜெபத்துக்கு தான் தேவன் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக, எதிலே மறுரூப அனுபவம் இந்த பூமியிலே நமக்கு கிடைக்கிறது என்றால், ரோமர் 12 வாசிக்க கேட்போம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இங்கே வாசிக்கிறோம், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அதுக்கு முன்னால் அவர் சொல்கிறார் பாருங்க, முந்தின வசனத்தில், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யும் புத்தி உள்ள ஆராதனை. அப்போ இங்கே பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கடவுளுக்கு உகந்த உயிருள்ள ஒரு பலியை நாம் ஏறெடுத்து விட்டு அதற்கு பின்பதாக அவர் சொல்கிறாரு, அப்படி உண்மையாக புத்தி உள்ள ஆராதனை செய்கிறவங்க உலகத்தின் போக்கின்படி போகாமல் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக.
தேவனை ஆராதிக்கிற நம்ம வாழ்க்கையில் அடுத்த மாற்றம் எதில் வருதுன்னா, உலகத்துக்கு ஒற்ற வேஷம் தெரியாமல் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது நமக்குள்ள பல மாற்றங்கள் உருவாகிறது. இப்போ நீங்கள் வாசிக்கும்போது உலகத்தின் போக்கின்படி நம்ம போகாமல் நம்ம மனம் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு மாற்றம் அடைய வேண்டும். இங்கே வாசிக்கும்போது இந்த பிரபஞ்சத்திற்கு ஒற்ற வேஷம் தெரியாமல், நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த உலகம் நம்மை வஞ்சிக்காத படிக்க அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மாற்றம் வரணும்னா, மறுரூப அனுபவம் நமக்குள்ளே வரணும்னா, நம்மை சூழ்ந்திருக்கிற உலகம் நம்மை வஞ்சிக்காத படிக்கு நாம் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் இங்கே பிரபஞ்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த சொல் தேவனுக்கு எதிராக செயல்பட தூண்டும் பிசாசின் அரசை குறிக்கிறது, அவனுடைய ஆளுகையை குறிக்கி. இந்த பிரபஞ்சத்தின் தேவனாய் இருக்கிறவன், அதிபதியாய் இருக்கிறவன் பிசாசு. அது நம்ம எல்லாருக்குமே நல்லா வேத வசனத்திலிருந்து தெரியும். ஆனாலும் உலகத்தை நம்ம நேசிக்கிறோம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுறோம். அதனால தான் அங்கே பவுல் எழுதுகிறாரு, புத்தியுள்ள ஆராதனை செய்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுரூபம் வரணும், உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வரணும். அது எப்படி வரும்னா, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்தை விட்டு, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வேறுபிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்று அங்கே அவர் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். இந்த பாருங்கள், ஏன் இது 1 யோவானில் 15-16 2ஆம் அதிகாரம் 15-16 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் இடத்தில் அவனுக்கு அன்பில்லை. மாம்சத்தின் இச்சை, கடந்த நாட்களில் கூட உங்களுக்கு நான் சொன்னேன், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகத்தால் உண்டானது. இவைகளை கொண்டு பிசாசு என்ன செய்வான், நம்மை கவர்ந்து அவன் கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்துடுவான். அவன் கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்து அதுக்கப்புறமா அவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய், பிசாசின் ராஜ்யத்துக்குரியவர்களாய் அவன் நம்மை மாற்றி விடுவான். எனவே தேவனுடைய பிள்ளைகள் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். நாம் வாழும் இந்த உலகம் நம்ம எப்படி தெரியுமா எதிர்பார்க்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறணும்னு எதிர்பார்க்கு. உண்மைதானே? இந்த உலகம் அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். அது கிறிஸ்தவங்களாக இருந்தாலும், ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும், அபிஷேகம் பெற்றவங்களாக இருந்தாலும், சபைக்கு போகிறவங்களாக இருந்தாலும், அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். அப்படி தான் உலகம் விரும்புது. அதான் பவுல் இங்கே குறிப்பிட்டிருக்காரு, இந்த பிரபஞ்சத்துக்குரிய வேஷம் தெரியாமல். அப்போ இந்த உலகம் விரும்புகிற மாதிரி நம்ம மாற்றிக்கிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாகிய பாருங்கள், இன்றைக்கெல்லாம் சபைக்குள்ளே உலகம் வந்துட்டு, சபை தான் உலகத்துக்குள்ளே போகணும். சபை உலகத்துக்குள்ளே போனால் அங்கே மாற்றம் வரும், நல்ல மாற்றங்கள் வரும். ஆனால் இன்றைக்கி பாவம், உலகம் சபைக்குள்ளே வந்துட்டு பிசாசு அப்படியே மாற்றிட்டான். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த பாவ காரியங்களை விட்டு, வேதத்தில் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களே மிக அழகாக பேதுரு எழுதுகிறாரு. சென்ற நாட்களில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால், நம்ம சபைக்கு வர்றதுக்கு முன்னாக்களை, சத்தியத்தை கேட்குறதுக்கு முன்னால் நம்ம எப்படி இருந்தோம், இப்போ ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், அங்கே வாசிக்கிறோம், துர்ரிச்சைகளை நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையில் அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். அப்படி என்றால் சென்ற நாட்களில், ரட்சிக்கப்படுற நாட்களில், ரட்சிக்கப்படாத நாட்களில், சபைக்கு வராத நாட்களில், சத்தியத்தை கேட்காத நாட்களில் நாம் அந்த பாவத்தில எல்லாம் இருந்தோம். ஆனால் இப்போ ஒரு மாற்றம் வரணும். அந்த துன்மார்க்க உலையில் நாம் விழாதிருக்கிறது அவங்களுக்கு ஆச்சரியத்தை மட்டும் இல்லை, வெறுப்பை உண்டு பண்ணும். பார்த்துருக்கீங்களா?
நம்ம இதெல்லாம் செய்ய மாட்டோம், நாங்கள் ஆண்டோடைய பிள்ளை, இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் விலகி இருப்போம் பாருங்கள். அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். என்ன நீங்கள் பெரிய ஆளா? கடந்த நாட்களில் ஒரு சகோதரி என்று சொன்னாங்க, அவங்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான். ஆனால் அவங்க கோயில் கொடைகள்லாம் வரும்போது அங்கே போய் பந்தியில் இருந்து சாப்பிடுவாங்களாம், கோயிலில், விக்கிரக கோயிலில். அப்போ அதை பார்க்குறவங்க இந்து ஜனங்கள் அவங்க இன்னொரு விசுவாசிகிட்ட கேட்பாங்களாம், என்ன நீங்கள்லாம் பெருசாக சர்ச்சைக்கு போகிறான்னு சொல்கிறீங்க, அவங்களும் தான் சர்ச்சைக்கு போகிறாங்க, அவங்களாம் கோயிலேருந்து சாப்பிடலையா, நீங்கள் என்ன சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறீங்க? அப்போ எடுத்துக்காட்டு அவங்கள தான் காட்டுவாங்க. இப்போ இங்கே ஒரு மாற்றம் வரணும். அந்த துன்மார்க்க உலையில் நம்ம விழக்கூடாது. அப்படி விழாமல் இருக்கிறது அவங்களுக்கு ஆச்சரியமான காரியமாக இருக்கணும். இதனால் சில வெறுப்புகளும் வரும், உறவுகள்லேருந்து வரும் வெறுப்புகள். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ரட்சிக்கப்படாத நாட்களில் நம்ம அப்படி இருந்தோம், உண்மைதான். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், சத்தியத்தை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? மாறணும். மாற்றங்கள் வர வேண்டும். மறுரூப அனுபவம் நமக்குள் வர வேண்டும். வேர் பிரிந்து வாழ்ந்தா, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது. பிசாசு சொல்கிறதை கேட்கக்கூடாது. பிசாசின் ஆளுகைகள் இருக்கிறவர்கள் உறவில் உள்ளவர்கள், உறவு அப்படியா இருந்தால் கூட அவங்க சொல்கிறதை நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 பேதுரு ஒரு 3000 பேர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது, அப்போ பேதுருட்ட எல்லோரும் வர்றாங்க. அப்போ பேதுரு அவங்களுக்கு சொன்ன முதல் புத்திமதி என்ன தெரியுமா? மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை, முதல் ஞானஸ்நானம் எடுத்த 3000 பேருக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்ன முதல் புத்திமதி, இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அவங்களோட நீங்கள் சேர்ந்து இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்கள் தரிப்பீங்கன்னா, அவங்களோட சேர்ந்து சில பாவங்களை செய்வீங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு, ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு, பாவம் மன்னிப்பை பெற்றதுக்கு அர்த்தமே இல்லை. உங்களுக்கு சொல்கிற முதல் புத்திமதி என்னன்னா, நீங்கள் என்ன செய்யுங்க? இந்த மாறுபாடுள்ள அந்த சந்ததியை விட்டு விலகி வேறுபட்ட ஒரு வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்று அங்கே பேதுரு சொல்லுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த பூமியிலே மறுரூப அனுபவம் வேண்டும் என்றால், இந்த உலகத்தை நேசிக்காமல், இந்த உலகத்தின் மேலே அன்பு கூறாமல், இந்த உலகத்தின் மேலே அதிக பற்று வைக்காமல் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோமானால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் உண்டாகும், மறுரூப அனுபவம் ஏற்படும். மூன்றாவதாக, நாம் எல்லாரும் திறந்த பாருங்கள், 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறும். மூன்றாவது அனுபவம் அபிஷேகம். அபிஷேகம் பெற்ற எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வந்தே ஆகணும். அபிஷேகம் சும்மா நம்ம கையை தட்டையோ சத்தம் போடையோ குதிக்கிறதுக்கோ அபிஷேகம் கொடுக்கப்படலை. நம்ம பெந்தேகோஸ்காரங்களுக்கு நிறைய பேருக்கு மைண்டு அப்படி செட் ஆயிடுச்சு. டம்முன்னு கீபோர்டை போட்டோம்னா இங்கே என்ன ஆயிரும்? அதுக்கு தான் சொல்கிறாங்க, வெளியில் உள்ளவங்க சொல்கிறாங்க, பிரதர் மிஷின்காரங்க அபிஷேகத்தை நம்ப மாட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, சாமி கோயிலில் வேப்பலையை வச்சு என்ன செய்வா? ஆடுவா. இங்கே சர்ச்சில் கீபோர்டு போட்டோட வேப்பலை இல்லாமல் ஆடுவா. அவங்க சொல்கிறாங்க, இங்கே ஆடுறதும் ஓடுறதும் கைத்தட்டுறதும் சத்தம் போடுறதும் அபிஷேகம் அல்ல. அபிஷேகம் என்றால் நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஆவியானவருடைய பிரதான வேலையே என்ன தெரியுமா? நம்ம எல்லாரையும் இயேசுவை போல மாற்றுறது. அதான் அவருடைய பிரதான வேலை. அபிஷேகம் ஏக்கு தெரியுமா? நீங்கள் எல்லாரும் இயேசுவை போல மாறணும். அந்த சாயலாகத்தானே, அந்த சாயல் இயேசுவின் சாயல். அபிஷேகம் பெற்ற எல்லாரும் இயேசுவை போல மாறணும்.
ஆவியானவருடைய பிரதான வேலையை நம்ம மேலே அபிஷேகத்தை ஊற்றி நம்ம எல்லாரையும் இயேசுவை போல மாற்றணும். ஆனால் அபிஷேகம் பெறுற நம்ம எல்லாரும் இயேசுவை போல மாறலை. அபிஷேகம் இருக்கிற இடத்துல மாற்றம் வரணும். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் இறங்குற இடத்துல மாற்றம் தானாக வந்துடும். தேவனுடைய பிள்ளைகள் வெறுமனே அபிஷேகத்தை பெற்று பாருங்க, அந்த ஆதி அப்போஸ்தலர்கள்லாம் அபிஷேகத்தை பெற்று அவங்க வாழ்க்கையே மாறிட்டுனா, சில நேரங்களில் நான் நினைப்பேன், நம்ம அவங்கள மாதிரி தான் நம்ம அபிஷேகம் பெறுறோமா, அவங்க மேலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் தான் நம்ம மேலே ஊற்றப்படுதா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு சந்தேகம் வரும். ஏன்னு கேட்டால், அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அவங்க கம்ப்ளீட்டாக அவங்க வாழ்க்கை சரித்திரத்தையே மாற்றிட்டு, அவங்க எல்லாரும் இயேசுவை போல மாறிட்டாங்க, இயேசுவுக்காக மாறிட்டாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லையே. நாமெல்லாம் அப்படி இல்லையே. நம்ம அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அது இன்னொன்று சொல்கிறேன், எனக்கு பிடிக்காத ஒன்று, இந்த கையை தட்டி அபிஷேகம் பெறுறது வேதத்தில் சொல்லப்படாத ஒன்று. கையை தட்டி அபிஷேகம், கையை தட்டினா தான் அபிஷேகம் வருமா? என் அனுபவம்லாம் அதே கிடையாது. 32 வருஷம் ஆச்சு, நான் கையை தட்டி அபிஷேகம் பெற்றதே கிடையாது. அழுது நன்றி சொல்லி உள்ளத்திலிருந்து நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கேன். எவ்வளவு நிறைவான அபிஷேகம் வந்தாலும் தரிசனங்களை காண்ற மாதிரி, அந்நிய பாசைகள் நிறைய பேசி ஜெபிக்கிற அந்த அனுபவங்கள், சொப்பனங்களில் கத்தர் பேசுகிறது, கத்தர் அப்படியே அவர் வசனத்தின் மூலமாக பேசுகிற இந்த அபிஷேகம் எல்லாம் நான் பெற்றிருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கையை தட்டி பெற்றே கிடையாது. கண்ணீரோடு பெற்றிருக்கேன். ஏன் அந்த கண்ணீர் என்ன கண்ணீர்னா, ஒரு ஆனந்த கண்ணீர். தகுதி இல்லாத என்ன இந்த ஒரு அக்கினி அபிஷேகம், ஒரு பரலோகத்தை திறந்த ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுறார். அந்த நன்றி உள்ள இருதயத்தோட ஒரு அபிஷேகம். நமக்கெல்லாம் பெந்தேகோஸ்தைக்காரங்க என்னாலே கையை தட்டுறது தான். நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்குறோம், கையை தட்டி ஒரு மாதிரி இமோஷன் ஆகி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறவங்க யார் வாழ்க்கையிலுமே மாற்றத்தை நாங்கள் பார்க்கல. கையை தட்டி ரொம்ப இமோஷன் ஆகி ஊன்னு நீங்கள் அபிஷேகத்தை நிரம்பி இருக்கிறத நாங்கள் சபையில் பார்க்குறோம் எப்போ அப்படின்னு. ஆனால் நாங்கள் ஏமாற மாட்டோம், மாற்றமே இல்லையே. மாற்றம் இல்லாத அபிஷேகத்தை நாங்கள் நம்ப மாட்டோம். நாங்கள் பார்ப்போம், இவங்க அபிஷேகத்தில் இப்படி நிரம்புறாங்க, மாற்றம் இருக்கா அப்படி பார்ப்போம். மாற்றமே இல்லாட்டினா அந்த அபிஷேகம் போலியானது. ஏன்னா ஆவியானவர் நம்ம மேலே வந்துட்டாருன்னா அபிஷேகம் நம்ம மேலே வந்துட்டுனா மாற்றம் தானாக வந்துடும். என்னெல்லாம் நிறைய ஆவியானவர் மாற்றினார். என் வாலிப நாட்களில் எப்போ ஆவியானவர் என் மேலே வந்தாரோ அன்னையிலேருந்து பல மாற்றங்கள், இன்னைக்கு வரைக்கும் மாற்றிக்கிட்டு தான் இருக்கார். இன்னைக்கு வரைக்கும் ஆவியானவர் என்னை மாற்றுவதற்கு நான் அவருடைய கையில் என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னும் முற்றிலும் மாறிட்டேன்னு சொல்ல முடியாது. இன்னும் மாற வேண்டும். ஆவியானவர் இன்னும் என்னை மாற்றுவார். நான் இங்கே மாறினா தான் இன்னும் ஆவியானவர் அபிஷேகத்தில் மறுரூபம் அடைஞ்சால் தான் அந்த கடைசி மறுரூபத்தை நான் பெற முடியும். எனவே ஆவியானவர் பாருங்கள், ஸ்தேவான் அவர் மேலே ஒரு வல்லமை வந்துச்சு. அவரை குறித்து வேதத்தில் வாசிக்கும்போது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்தான். ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியான ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது மாற்றம் வரணும். அப்போ 3 காரியங்கள். ஒன்று என்னது? ஜெபத்தின் மூலமாக மாற்றங்கள் வரணும். 2வது, வேறு விரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையின் மூலமாக மாற்றங்கள் வருகிறது. 3வது, ஆவியானுடைய அபிஷேகத்தின் மூலமாக மாற்றங்கள் வருகிறது. இந்த 3 விதமான மாற்றங்கள் மறுரூப அனுபவம் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா, அந்த கடைசி எக்காலம் தொனிக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்படுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வதாக நாம் எல்லாரும் ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். ரோமர் 14:10. சீக்கிரம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்போமே.
இங்கே நான் பார்க்கிறோம், இரண்டாவதாக நாம் எல்லாரும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தில் எழுதுகிற அந்த காரியத்தை குறித்து பார்ப்போமானால், அது என்ன காரியம் என்றால், நம்ம கிறிஸ்துவின் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாஸ்தனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். நம்ம எல்லாரும் நல்லா நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவோம். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாஸ்தனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். நம்ம எல்லாருமே நினைப்போம், நம்ம எல்லோரும் பரலோகத்துக்கு போகிறோம், பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த நம்பிக்கையில் நல்ல ஆயத்தங்கள் இருக்குமானால் நிச்சயமாக நீங்கள் பரலோகத்துக்கு வந்துடுவீங்க. ஆனால் இங்கே பவுல் நாம் எல்லாரும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவர் குறிப்பிடுற. என்ன காரியம்னா, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாஸ்தனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். எதற்காக? 1 பேதுரு 4:5 வாசிக்கிறோம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவருக்கு நம்ம எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்கும். நம்ம எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்கும்படி கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கணும். நாம் எல்லாரும் கவனிச்சுக்கிறங்க. நம்ம எல்லாரும் ஒருத்தர் கூட பாக்கி இல்லாமல் எல்லாரும், நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கணும். எதுக்காகனா, நம்ம எல்லாரும் நம்மை குறித்து கணக்கு ஒப்புவிக்க. ரோமர் 14:12 வாசிக்கிறோம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க. தன்னை குறித்து நம்ம எல்லாருமே அவங்கவுங்களை அடுத்தவங்களை பற்றி அவங்க கணக்கை ஆண்டவருக்கு கேட்கவே மாட்டார். ஓன் கணக்கை நீ சொல்லுன்பார். ஓன் கணக்கு அடுத்தவங்களை பற்றி அல்ல, தன்னை குறித்து. இன்னொன்று பாருங்கள், இந்த கணக்கு ஒப்புவிக்கிறவர் நம்ம யார்கிட்ட கணக்கு ஒப்புவிக்கிறோம் தெரியுமா? எபிரேயர் 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமானவர், முதன்மையானவர், மேன்மையானவர். ஏன்னா நாங்கள் உங்களை விசாரித்த ஆவிக்குரிய அனுபவத்தில் நாங்கள் உங்களை விசாரணை செய்வதற்கும் தேவன் உங்களை விசாரணை செய்வதற்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆவிக்குரிய அனுபவத்தில் நாங்கள் உங்களை விசாரணை செய்து கணக்கு கேட்டோம்னா ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு ஏற்ற, அதாவது பாஸ்டர்மா எதை சொன்னால், எந்த பொய்யை சொன்னால் ஏற்றுக்கிடுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ரெடிமேட் பொய், ரெடிமேட் ட்ரெஸ் இருக்கிற மாதிரி, ரெடிமேட் ஃபுட் இருக்கிற மாதிரி ரெடிமேட் பொய் விசுவாசிகளுக்கு நிறையா உண்டு. நாங்கள் ஏதாவது கேட்டுட்டோம்னா அழகாக என்ன செஞ்சுருவீங்க, ரெடிமேடாக டக்குன்னு ஒரு பொய். அது எதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாஸ்டமா என்ன சொன்னால் ஏற்றுக்கிடுவாங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் விசாரணை நடத்துகிறோம், நாங்கள் என்ன சொன்னால் ஏற்றுக்கிடுவாங்கன்னு கரெக்டாக அதிலே பாருங்கள், அழகாக சொல்லுவீங்க பாருங்கள். நாங்கள் ஏற்றுக்கிடுவோம், ஆனால் நம்ப மாட்டோம். நாங்கள் ஏற்றுக்கிடுவோம், ஆனால் நம்ப மாட்டோம். நீங்கள் நல்லா ரீல் விடுறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இங்கே பாருங்கள், ஆவிக்குரிய அனுபவத்தில் நீங்கள்லாம் நம்மளாம் ஒரு ஊழியக்காரருக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க ஆண்டவர் நியமிக்கலை. யாருடைய நியாயாஸ்தனம்? கிறிஸ்துவின் நியாயாஸ்தனத்துக்கு முன்பாக நம்மை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பாருங்க, ஆதாமை பார்த்து, ஆதாம் எங்கே இருக்க? ஆண்டவர் விசாரித்தார், உண்மையை சொல்லிட்டான். உண்மையை சொல்ல வச்சுட்டார். தேவன் தோண்டி எடுத்துருவார். நம்ம உலகத்தில் ஒரு சின்ன சின்ன காரியங்கள், கொலையோ ஏதோ நடந்துச்சுன்னா கொஞ்சம் தோண்டுவாங்க என்ன. ஆனால் ரொம்ப நாள் தோண்டி தான் அதுக்கப்புறம் உண்மை வெளியே வரும். அதில் பாதி உண்மை பாதி பொய் இருக்கும். ஆனால் தேவன் அப்படி அல்ல, உடனே என்ன செஞ்சிருவார்? ஆமாம், காயினை பார்த்து கேட்டார், உன் தம்பி எங்கே? உடனே என்ன செஞ்சிட்டான்? பொய் தான் சொன்னான். ஆண்டவர் கேட்டார், கொண்டுட்டியா? கொலை செஞ்சுட்டியா? உடனே கேட்டார். பாருங்க, தாவீதை பற்றி கேட்டார், தாவீதே என்ன செஞ்ச? தாவீது என்ன செஞ்சான்? நடுங்கி ஒத்துக்கிட்டான். ஏன்னா கேட்குறவர் யார்? விசாரணை செய்கிறவர் யார்?
கர்த்தர் தேவன் சகலத்தையும் அறிந்தவர். எங்கிட்ட நீங்கள் பொய் சொல்கிற மாதிரி அவர்கிட்ட பொய் சொல்ல முடியாது. அவருக்கு எல்லாமே தெரியும். உங்கள் வாயினால் என்ன வருதுன்னு தான் கேட்பார். நாம் கணக்கு சொல்லணும். நீ சொல்லு உன் கணக்கை, எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் நீ சொல்லு அப்படின்னு தான் தேவன் நியமிச்சிருக்காரு நம்ம எல்லாருக்கும். ஒரு முறை ஒரு சகோதரி, அவங்க இப்போ இல்லை, அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த சகோதரி பார்த்திங்கன்னா அடிக்கடி அவங்கள நான் பார்க்கும்போதெல்லாம் ஏன் பெண்கள் கூடத்துக்கு வரல, ஏன் பெண்கள் கூடத்துக்கு வரலன்னு அவங்கள பார்க்கும்போது நான் கேட்பது உண்டு. அப்போ அவங்க நான் கேட்கும்போதெல்லாம் ஒரு பொய்யை சொல்லுவாங்க. அது எனக்கு பொய்ன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க சொல்கிறதுக்கு மாறாக நிறைய காரியங்கள் அவங்க செய்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அதனால் அவங்க சொல்கிறது பொய், சாக்கு போக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிடுவேன். ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், நீ ஏன் அவங்கள நீ ஏன் பெண்கள் கூடத்துக்கு வரலையான்னு கேட்டு பொய்க்கு மேலே பொய் சொல்ல நீ ஏன் வைக்கிற? அவங்கள்ட்ட நீ ஏன் இந்த பெண்கள் கூடத்துக்கு வரலன்னு கேட்கவே கூடாது. ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு உனக்கு அவங்கள பொய் சொல்ல வைக்கிற, நீ ஏன் அவ்வளோ ஆர்வமாக இருக்கிற? நியாயத்தீர்ப்பு நாளில் பார்த்துக்கிறேண்ணா, அவங்கள்ட்ட நான் கணக்கு கேட்குறேன். இப்போ நீ விசாரணை நடத்துகிற, அப்போ நான் விசாரணை நடத்துவேன். இப்போ ஒன்ட்டு அவங்க பொய் சொல்கிறாங்க, அப்போ அவங்க என்கிட்ட உண்மையை சொல்லித்தான் ஆகணும். அதிலிருந்து அவங்கள நான் ஏன் பெண்கள் கூடத்துக்கு வரலன்னு கேட்கவே மாட்டேன். ஏன்னா பொய் சொல்கிறாங்க, என்னால் நிறைய பொய் அவங்களுக்கு சேருது. அதுதான் ஆண்டவர் நீ ஏன் சொன்னார், ஏன் உன்னால் அவங்க நிறைய பொய் சொல்கிறாங்க, கேட்காத விடு, நான் பார்த்துக்கிறேன் நியாயத்தீர்ப்பு நாளில். என்கிட்ட வரட்டும், அப்போ நான் கணக்கு கேட்க, உன் கணக்கை விடு, உன் விசாரணையை விடு. இப்படி தான் நிறைய காரியங்கள். நம்ம ஆண்டவர்கிட்ட பொய் ஊழியக்காரங்கள்ட்ட பொய் சொல்லிடலாம். ஆனால் கர்த்தர் விசாரணை நடத்தும் போது, கர்த்தர் கணக்கு கேட்கும்போது உங்களால் பொய் சொல்லவே முடியாது. அவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ இங்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எந்த காரியத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? மத்தேயு சுவிசேஷத்தில் 3 காரியங்கள் நான் வேகமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதல் காரியம், கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய முதலாவது காரியம், நாம் எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கிறங்க, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். எதற்கென்றால் கணக்கு ஒப்புவிக்க. கணக்கு கர்த்தர் கேட்பார். கணக்கு ஒப்புவிக்க. சில நேரங்கள் நம்ம வீட்டுக்காரர் கணக்கு கேட்டாலே அதில் ஏதாவது ஒரு காரியம்னா அப்படி பண்ணுறோமா, எதையாவது மேனேஜ் பண்ணி வரவும் செலவையும் ஒன்று போல் காட்டி இந்த கதையெல்லாம் அங்கே ஓடாது. ஆண்டவர் கணக்கு கேட்பார். முதல் காரியம் மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே கர்த்தராகிய இயேசு சொல்றாரு, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து. நம்ம வார்த்தை எல்லாம் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு கணக்கு கொடுக்கணும். கணக்கு கேட்பார் தேவன். அப்போ நம்ம பேசுகிற வீணான வார்த்தையெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. இப்போ ரெக்கார்ட் ஆகுற மாதிரி ஒரு காரியம், இப்போ உதாரணத்துக்கு எடுத்து ஒரு 2 பேர் பேசுகிறோம், நம்ம பக்கத்தில் இன்னொருத்தங்க இருக்காங்க, நம்ம ஒருத்தரை குறித்து பேசுகிறோம். அப்போ நம்ம பக்கத்தில் இருந்து 3வது நபர் கேட்குறவங்க கொஞ்சம் டேஞ்சரான ஆள். அந்த ஆள் அப்படியே அந்த ஆள்கிட்டே போய் சொல்லிடுவாங்க. அப்போ அது ஒரு ரெக்கார்டர்னு நமக்கு தெரியுது. அது ரெக்கார்டு ஆகிக்கிட்டு இருக்குன்னு தெரியுது. எப்படி பேசுவோம்? கவனமாக பேசுவோம். ஏன்னா அது ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அவங்க அப்படியே போய் சொல்லிடுவாங்க, கொஞ்சம் கவனமாக பேசுவோம். அப்போ இங்கே நம்ம பேசுகிற வீணான வார்த்தைகள் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அது நீங்கள் எங்கேருந்து பேசினாலும் சரி, ஆலயத்திலேருந்து பேசினாலும் சரி, வீட்டில் இருந்து பேசினாலும் சரி, வேலை செய்கிற இடத்துலேருந்து எங்கேருந்து நீங்கள் பேசினாலும் அது என்ன ஆயிடுது? ரெக்கார்ட் ஆகிடுது. சரியா? இப்போ நம்ம சிசிடிவி கேமரா வச்சுருக்குறோம். இதெல்லாம் இப்போ ஆடியோ ரெக்கார்டு இல்லை, மற்றபடி நம்ம வர்றது போகிறது நம்மளுடைய அசைவையில் அதை ரெக்கார்ட் பண்ணுது. இது ஆடியோ ரெக்கார்டுன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம்.
சர்ச்சில் வந்து ஆடியோ கேமரா பொருத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னா கட்டாயம் நீங்களாம் நான் நினைக்கிறேன் நல்ல வார்த்தைகளை பேசிட்டு வசனத்தை பேசிட்டு அப்படியே போயிடுவீங்க. ஆனால் இந்த கேமரா வந்து வெறுமனே நம்முடைய அசைவுகளை தான் ரெக்கார்ட் பண்ணும். இங்கே பார்க்குறோம், நாம் பேசுகிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஏனென்றால் நம்ம பேசுகிற வார்த்தை நம்மளை மதிப்பிடுது பாருங்க. இயேசு சொல்கிறார் அங்கே நல்ல மனுஷன், மத்தேயு 12:35 வாசிக்கிறோம், நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து பேசுகிறான். பார்த்தீங்களா? அப்போ நம்ம பேசுகிற அந்த வார்த்தையை வச்சு நம்ம எப்படிப்பட்டவங்க மதிப்பிடுறாங்க பாருங்க. மதிப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறார், நம்முடைய வார்த்தை நம்ம 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 ஒவ்வொருவரும் பேசுகிற வார்த்தை நம்ம வாழ்க்கையை மதிப்பிடுது. நம்ம வார்த்தையை வச்சே நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு புரிஞ்சுக்கிறவங்க தெரியுமா கேட்குறவங்க. அதுதாங்க இயேசு சொல்கிறார், நல்ல மனுஷன் நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்துலேருந்து என்ன செய்கிறான், நீங்கள் நல்லதை பேசுனீங்களா? யார் நல்ல மனுஷன்? கெட்டதை பேசுனா, வீணானதை பேசுனா, தேவையற்றதை பேசுனா, புத்தீனமான காரியங்களை பேசுனா மதிப்பிடுறாரு. ஆண்டவர் சொல்கிறார், நீ நல்ல மனுஷனா நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷங்களை எடுத்து நீ நல்லவைகளை என்ன செய்வ, பேசுவ. நம்ம வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மதிப்பிடக்கூடிய அளவுகோலாக விளங்குகிறது என்று இயேசு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பணம் உலகத்தை கவருமா, அழகு உள்ளத்தை கவருமா, வார்த்தைகளோ மனிதர்களையே கவருமா? வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு உதாரண கதை ஒன்றை நான் சொல்லுகிறேன், வீணான வார்த்தைகளை நம்மை விட்டு விளக்குவதற்காக. ஒரு மீனவன் ஒரு நாளிலே ஒரு ராஜாவிடத்திலே ஒரு மீனை கொண்டுகிட்டு வந்தானோ. ராஜாவே, இது ஒரு அரிதான ஒரு மீன், அதிசய மீன். இந்த மீனை வாங்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆள் தான் தகுதி உள்ளவங்க, இந்த மீனை வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு ஆள் தான் பொருத்தமானவங்கன்னு சொன்ன உடனே ராஜா அப்படியே உள்ளிருந்து 5000 பொற்காசுகளை கொடுத்து அந்த மீனை வாங்கிட்டார். உடனே ராணிக்கு கோபம், அற்ப மீனுக்கு இவ்வளோ விலையா, கொடுத்ததை எப்படியாவது திரும்பி வாங்கணும் அந்த பொற்காசுகளை சொல்லிட்டு ராணி வந்து அந்த மீனவனை கூப்பிட்டு, ஏய் வா, இந்த மீனை ஆணா பெண்ணான்னு கேட்டாங்க. உடனே அந்த மீனவன் சொன்னான், அம்மா இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, இந்த 2 மீனுக்குள்ள நல்ல ஒரு சுபாவம் குணாதிசயத்தை கொண்ட ஒரு நல்ல அதிசய மீன் அவன் சொன்னான். ராஜா இன்னும் கொஞ்சம் அப்படியே குளிர்ந்துட்டார். அவனை கூப்பிட்டு இன்னும் 5000 பொற்காசுகளை கொடுத்தாரு. ராணிக்கு ரொம்ப கோபம், என்ன இது அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொற்காசில் ஒரு காசு அப்படியே உருண்டு ராணி காலுக்கு கீழே ஓடி வந்துட்டு. உடனே இந்த மீனவன் ஓடி போய் பதறி போய் அந்த பொற்காசை எடுத்துட்டான். உடனே ராணிக்கு கோபம், பேராசை பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. உடனே அவன் சொல்கிறான் அந்த மீனவன், அம்மா அப்படி அல்ல, அந்த பொற்காசில் ராஜாவுடைய உருவம் பதிக்கப்பட்டிருக்கிறது, யாராவது அதை மிதிச்சிட்டாங்கன்னா அது ராஜாவை அவமதிப்பதாகும் என்று சொன்னோடனே ராஜாவுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள அப்படியே குளிர்ந்து இன்னும் 5000 மேலும் 5000 பொற்காசுகளை கொடுத்துட்டார். ராணி பார்த்தாங்க, நான் வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே பொற்காசுகளை சேமிக்கலான்னு யோசித்தாங்க. இவங்க பேச பேச பொற்காசு மீனவனுக்கு போய்கிட்டே இருக்கு. அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, இனிமே நான் வாயை மூடிட்டு இருக்கிறது நல்லது, நான் வாய் பேசாமல் இருந்தா பொற்காசுகளை நம்ம சேமிக்க முடியும்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இது போல தான் நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல், வீணான வார்த்தைகளை பேசாமல் இருந்தாலே பரலோகத்துக்கு போயிடலாம். எத்தனை பேர் பேசுனா தான் பரலோகத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களா? இயேசு இங்கே சொல்லியிருக்கிற காரியத்தை வச்சு பார்க்க போகிறோம்னா, நம்ம வீணான வார்த்தைகளை பேசாமல் இருந்தாலும் எங்கே போயிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம். வீணான வார்த்தைகளை பேசுவதை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். கெட்ட வார்த்தைகள் வாசிக்கமா, கெட்ட வார்த்தைகள், அதுக்கெல்லாம் ஒரு கணக்கு ஒப்பிக்கிற நாள் இருக்குது தெரியுமா? கடந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரர் எங்கள்கிட்ட பாஸ்டர்கிட்ட சொன்னார், பாஸ்டர் உங்கள் சபை விசுவாசி எங்கள் சபை விசுவாசி சண்டை வந்துச்சு பாருங்க பாஸ்டர், அப்படி கெட்ட வார்த்தை, உங்கள் விசுவாசியும் பெஸ்ட்டு, ஏன் விசுவாசியும் பெஸ்ட்டு.
2 பேர் யாருக்கு யாரும் குறை சொல்ல முடியாது பாஸ்டர், அப்படி கெட்ட வார்த்தை போட்டாங்க. ஒரு வழக்கு வரும்போது பாஸ்டருக்கு வெக்கமாக தான் இருந்துச்சு. அவர் சபை விசுவாசியும் விட்டு கொடுக்கல, ஏன்னா அவங்களும் அப்படி தானே. அப்படி ஒரு கெட்ட வார்த்தை கோபத்தில் பேசலாம், ஆனால் நியாய தீர்ப்பு நாள் வரும்போது கர்த்தர் கேட்பார் கணக்கு. நீ இந்த சூழ்நிலையில் பேசின பாரு, அள்ளி அள்ளி வீசின பாரு கெட்ட வார்த்தை, அதுக்கு கணக்கு சொல்லு. என்ன சொல்ல முடியும்? ஒருவேளை நாங்கள் கேட்டால் பாஸ்டர் அவன் அப்படி பேசுனா, அவன் அதில் நான் பேசினேன், அவனும் பேசுனேன், நானும் பேசினேன், ஈஸியாக எங்கள்கிட்ட சொல்லிட்டு தப்பிச்சிருவீங்க. ஆனால் கர்த்தர் சொன்னால், கர்த்தர் கேட்டால், கர்த்தர் உங்கள் மேலே விசாரணை நடத்தினா என்ன சொல்லுவீங்க? கெட்ட வார்த்தைகள். புத்தி பிசக்கினால் பேசிட்ட, பொறுமை இல்லாமல் நிதானம் இல்லாமல் பேசிடுறது பாருங்க. வயசு தரம் இல்லாமல், ஆழ்தரங்கள் இல்லாமல் நம்ம புத்தி பிசக்கினால், அவசரத்தில் டென்ஷனில் பேசுகிற அந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் கேட்குறாராம். கவனமாக பிரசையில் வாசிக்கிறோம் நம்ம, அதை கேட்குறாரு அவரு, கணக்கு கேட்பாரு. சிலருடைய வார்த்தை வம்பு வார்த்தையாக இருக்கும் தெரியுமா? வம்பு வரும், பேசிட்டாலே என்ன வந்துடும்? வம்பு. சிலருடைய வார்த்தை அரிப்பிளவு. அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அழகா பவுல் எழுதுறார், சிலருடைய வார்த்தைகள் அரிப்பிளவை போல படரும். இந்த அரிப்பிளவு என்ன தெரியுமா? கேன்சர் வியாதி, சதையை அழுக வைக்கிறது. கேன்சர் வியாதி அரிச்சிரும் சதையை, அதான் அரிப்பிளவு. அரிப்பிளவை போல படரும். சிலருடைய வார்த்தைகளை பார்த்துருக்கீங்களா? அப்படி நம்மளை அரிச்சிரும், சதையை அரிச்சிரும். சதையை மட்டுமல்ல, சரீரத்தை மட்டுமல்ல, சமாதானத்தை அரித்து விடும், சந்தோஷத்தை அரித்து விடும். சிலர் பேசினாலே, சிலர்கிட்ட பேசினாலே, அவங்களாம் யாருன்னா அரிப்பிளவை போல வாழ்கிறவர்கள். அவங்க வார்த்தை அரிப்பிளவு, நம்ம சமாதானத்தை சந்தோஷத்தை அரிச்சிடும். எப்படி தெரியுமா? நல்லா தான் இருப்போம், சந்தோஷமாக தான் இருக்கும். திடீர்னு ஒரு அக்கா வருவாங்க, என்ன பாஸ்டமா நல்லா இருக்கிறீங்க, ஒரு மாதிரி இருக்கிறீங்க, மெலிஞ்சாப்புல தெரிறீங்க, டயர்டாக இருக்கிறீங்க, சோகமாக இருக்கிறீங்க, முடிஞ்சு போச்சு, இருந்த சந்தோஷமெல்லாம் போயிடும். பார்த்துருக்கீங்களா? அதான் அரிப்பிளவு. சந்தோஷமாக தான் இருப்போம். அந்த அக்கா பேசுனாங்க பாருங்க, ஒரு மாதிரி மெலிஞ்சாப்புல இருக்கிறீங்களே, பார்த்தாலே ஒரு மாதிரி டயர்டாக, கண்ணெல்லாம் உள்ளே போய், அப்போ தான் யோசிப்போம், கண்ணெல்லாம் உள்ளே போய் இருக்கோ. அதான் அரிப்பிளவை போல படரும். இதை யோசித்து 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 இருந்த சந்தோஷம்லாம் போயிடும். ஏதோ எத்தனை கஷ்டம் நடந்தாலும் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ஆனால் அந்த அரிப்பிளவை போல படருகிற வார்த்தை பேசுகிற அந்த அக்கா உங்ககிட்ட வந்தாலே போதும், ஆமாம், சந்தோஷம்லாம் போய் துக்கத்துக்கு வந்துடுவீங்க. தேவனுடைய பிள்ளைகள் பேசுகிற காரியம், மற்றவங்கள்ட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க. அவங்க மெலிஞ்சு இருந்தாலும் மெலிஞ்சு இல்லாட்டினாலும் நல்லா இருக்கீங்களா அப்படி. நான் கடந்த நாட்கள் பெண்கள் கொடுத்துற ஒரு கேம் வச்சேன். நான் எல்லாத்துட்டையும் போய் பலூனை கையில் கொடுத்து, ஒருத்தங்க கையில் பலூனை கொடுத்து எல்லார்ட்டையும் போய் நல்லா இருக்கீங்களான்னு முதல்ல கேளுங்க, கையெழுத்து வாங்க. நிறைய பேர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது நல்லா இருக்கும் நல்லா இருக்கேன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. 2வது சுற்று நல்லவங்களா வாழ்கிறீங்களான்னு போய் கேளுங்க. என்ன முதல்ல நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் எல்லோரும் என்ன செய்வோம்? நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம். நல்லவங்களா வாழ்கிறீங்களா, நல்லவங்களா உங்களால் வாழ முடியுதா, போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்கினா கையெழுத்து 2 அக்கா கையெழுத்து போட்டாங்க. அந்த அக்காவும் நல்லவங்களா வாழ்கிற மாதிரி எனக்கு தெரியல. நம்ம யாருக்குமே நல்லவங்களா வாழ முடியாது. ஒரு வகையினர் நம்மளை கெட்டவங்க தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம நல்லவங்களா வாழ்ந்தால் கூட கெட்டவங்க தான் சொல்லுவாங்க. அதனால் நம்ம யாரையுமே பிரியப்படுத்த, எந்த மனுஷனையும் பிரியப்படுத்த முடியாது. ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். சிலருடைய தொண்டை பிரேத குழியாம். தொண்டை வசனத்தை தான் நான் சொல்கிறேன், நான் எதையும் உங்களை சொல்லலை. ரோமரில் வாசிக்கிறோம் 3:13-14. சிலருடைய தொண்டை என்னது? பிரேத குழி, மரணம்தான். பேசிட்டாலே என்னதான்? மரணம்தான். மரணத்துக்கு நேரம் நம்மளை நடத்தும் சிலருடைய வார்த்தை. சிலருடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம்
இருக்கான். என்னது? பாய்சன். வாயை திறந்துட்டாலே பாய்சன். ஒரு விஷம் குடித்த மாதிரி தான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும். நான் அதை தான் சிலர் சொல்கிறாங்க, விசுவாசிகளை சிலர் சொல்லும்போது அவங்க விசுவாசி இல்லை, விஷ ஊசி அப்படிங்காங்க. கடந்த நாட்களில் நம்ம பாஸ்டரும் இன்னொரு பாஸ்டரும் பேசிகிட்டு வந்தாங்க. அப்போ சில காரியங்களை பேசிட்டு வரும்போது எங்கள் சபையில் ஒரு பெஸ்ட்டாக ஒரு கூட்டம் வச்ச பாஸ்டர், அதில் சில ஆண்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது பாஸ்டர் இந்த சபையில் உள்ள ஒரு விசுவாசியை கேட்டாங்க, அவர் எப்படி, அவர் நல்லா செய்வாரா அப்படிங்கிறோம். ஐயோ பாஸ்டர், அவர் வராமல் இருக்கிறதே நல்லது. அவர் ஒரு குழப்பவாதி பாஸ்டர், வந்தாலே குழப்பி விட்டுருவார். எல்லாரும் ஒருமனப்பட்டு பேசி ஒரு காரியத்தை செய்ய முயற்சி பண்ணுவாங்க. இவர் வந்துட்டாலே குழப்பம் வந்துடும். அந்தந்த வேலை அப்படி எப்படி ஸ்டாப் ஆகிரும் பாஸ்டர். அதனால அவர் ஸ்டாப் ஆகிட்டாலே ரொம்ப நல்லதுன்னார். விசுவாசியை குறித்து எவ்வளோ அழகாக ஊழியக்காரர் சாட்சி சொல்கிறார் பார்த்தீங்களா? குழப்பவாதி. அதான் சிலர் சொல்கிறாங்க விஷ ஊசி. நான் ஒரு ஆடியோ ஒன்று கேட்டேன். அந்த விசுவாசி, அவர் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு இல்லை, அவர் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டால் இருப்பீங்க. அவன் சரியான விசுவாசி இல்லை, அவன் சரியான விஷ ஊசி அப்படின்னு இன்னொரு விசுவாசியை ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை சொல்கிறார். அப்போ இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது தான். அந்த விசுவாசியை குறித்து இல்லை, நம்ம வார்த்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களே தேவனை ரொம்ப அப்படி வருத்தப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க வார்த்தையினால். அவங்க எந்த வார்த்தையை பேசி தேவனை வருத்தப்படுத்தினாங்கன்னா, பொல்லாப்பு செய்கிற எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்றும் அவங்க வார்த்தையினால் தேவனை பேசி 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 வருத்தப்படுத்தினாங்க. மல்கியா 2:17 நம்ம என்ன செய்கிறோம், அதை குறித்து வாசிக்கிறோம். இங்கே கர்த்தராகிய இயேசு அவர் என்ன செய்கிறாரு, அந்த பரிசுத்தாவியானுக்கு விரோதமாய் பேசுகிற அந்த வேற பாரகர்கள் பரிசேயர்கள் அவங்கள குறித்து அவர் என்ன செய்கிறாரு, அவங்க பேசின இழிவான அந்த ஆணவம் நிறைந்த வீம்பு நிறைந்த அந்த பேச்சையெல்லாம் இயேசு அவங்க கண்டிக்கிறத நம்ம பார்க்குறோம். நாவும் நெருப்பு தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது அநீதி நிறைந்த உலகம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் நம்ம பேசுகிறதையெல்லாம் கர்த்தர் கவனிக்கிறாரு, அது ரெக்கார்ட் ஆகுது என்கிறத நல்லா உணர்ந்து நம்ம வீணானதை பேசுவதை தவிர்ப்போம், கர்த்தருக்காக பேசுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா, நான் வேகமாக போய் முடிச்சிடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 18:23 அதில் கணக்கு பார்க்க விரும்பின ஒரு ராஜாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தன்னுடைய ஊழியக்காரர், தன்னுடைய பிள்ளைகள், பணியாளர்களிடத்தில் கணக்கு கேட்க விரும்பினாராம் ஒரு ராஜா, ஒரு எஜமான். நம்ம பைபிளில் இப்படி போட்டிருக்குது. ஆனால் வேறு ஒரு பைபிளில் அழகாக ஒரு அரசர் தம் பணியாளர்கிட்ட கணக்கு கேட்க விரும்பினார். எந்த காரியத்தில் கணக்கு கேட்க விரும்பினார்னா, மத்தேயு 18 எல்லாருக்கும் தெரியும், மன்னிக்கிற காரியம், பிறரை மன்னிக்கிற காரியம். அந்த காரியத்தில் கர்த்தர் கணக்கு கேட்பாராம். நல்லா கவனிச்சுக்கிறங்க. பிதா நம்மளை இலவசமாக மன்னிச்சிட்டார். எந்த ஒரு விளைக்கிறைய நம்ம செலுத்தாமலே நம்ம பாவத்தை அறிக்கையிட்ட போது ஈஸியாக சுலபமாக பிதா மன்னிச்சிட்டார். ஆனால் நாம் மற்றவங்க நமக்கு விரோதமாக செய்கிற பாவங்களை, குறைகளை, குற்றங்களை மன்னிக்கவே முடியலை. மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பு கொடுப்பதும் அது சுலபமான காரியம் அல்ல. சிலர் மன்னிப்பு கேட்குறையில் ரொம்ப கடினமாக இருப்பாங்க, கல்லாக இருப்பாங்க மன்னிப்பு கேட்குற காரியத்தில். சிலர் மன்னிப்பு கொடுக்குற காரியத்தில் ரொம்ப கடினமாக இருப்பாங்க. இது ரெண்டுமே சுலபமானது அல்ல. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் பாவத்தை ஈஸியாக மன்னிச்சிட்டேன், நீ பிறருடைய பாவத்தை மன்னிச்சே ஆகணும். நீ மன்னிக்கலைன்னா ஒரு நாள் வரும், என் சிங்காசனத்தை முன்னால் நீ நிற்ப பாரு. அப்போ அந்த மன்னிக்காத காரியத்தை குறித்து விசப்புகளை மன்னித்திருக்கும் போது நீங்கள் மன்னியாதிருந்தால், நாம் மற்றவங்க தப்பு மன்னிக்கலைன்னா அவரும் நம்ம தப்பை என்ன செய்ய மாட்டாராம், மன்னிக்க மாட்டோம். பரமபிதா மன்னிக்கலைன்னா நம்ம பரலோகத்துக்கே போக முடியாதே. மன்னிப்பு, யாரை மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்க உடனே மன்னிச்சிருங்க, அதை மறந்துடுங்க. தேவனுடைய பிள்ளைகள், நம்ம கடனாளிகள். நீங்கள் பணத்தில் கடனாளிகளாக இருக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் மன்னிக்கிற காரியத்தில் நீங்கள் எல்லாருமே கடனாளிகளாக இருக்கிறீங்க. நான் அதை உறுதியாக நான் சொல்கிறேன். மன்னிக்கிற காரியம், பிறரை மன்னிக்கிற காரியத்தை நம்ம எல்லாரும் கடனாளிகளாக இருக்கிறோம்.
சீக்கிரம் மரணத்துக்கு முன்னாலே அந்த கடனை அடைச்சிருங்க, இல்லைன்னா பரலது போக முடியாது. மன்னிக்கிற காரியத்தில், மற்றவர்களை பிறரை மன்னிக்கிற காரியத்தில் நாம் கடனாளிகளாக வாழக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஜெபத்திலே சொல்லி கொடுத்துருக்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அப்படி ஒருவேளை மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நீ நிற்கும்போது அது உங்களுக்கு ஒரு பேரழிவை, பேர் இழப்பை உங்களுக்கு கொண்டு வரும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிறேன். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். கணக்கு கேட்பார். மத்தேயு சுவிசேஷம் 25:19. நாம் எல்லாரும் தேவனுக்கு கணக்கு ஒப்பிக்கணும். எந்த காரியத்தில் தெரியுமா? கிறிஸ்து விட்டு சென்ற சுவிசேஷ ஊழியத்தை நம்ம செய்கிறோமா? தொடர்ந்து கர்த்தர் இந்த காரியத்தில் கணக்கு கேட்பார். உனக்கு கொடுத்த வாய்ப்புகளை வச்சு நீ யாரை ஆதாயப்படுத்தின? நம்ம யாருமே கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை தரல அப்படின்னு சொல்லவே முடியாது. எங்கள்கிட்ட கணக்கு நாங்கள் விசாரித்தா, விசாரணை நடத்தினா எங்ககிட்ட நீங்கள் நிறைய சாக்கு போக்குகளை சொல்லி தப்பிக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை விசாரிக்கும் போது கட்டாயம் உங்களால் கணக்கு சொல்ல முடியாது. உங்கள் கணக்கு நீங்கள் கணக்கில் ஃபெயிலாக தான் இருப்பீங்க, நீங்கள் கணக்கில் வீக்காக தான் இருப்பீங்க. ஜெயிக்கிறவர் அவர் தான். 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கிறது அவர் தான் எடுப்பார். எனக்கு அது நல்லா தெரியும். நம்மெல்லாம் கணக்கில் வீக்கு, நிச்சயமாக ஃபெயில் தான். எப்போ? கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும்போது. அங்கே சொல்கிறார், வாய்ப்புகளை கர்த்தர் கொடு. பாருங்கள், ஆண்டவர் எப்படி சுபாவம் உள்ளவர்னா, ஆரம்பத்தில் வாய்ப்புகளை தருவார். அந்த வாய்ப்புகளை நீங்கள் அப்படி வாஞ்சையோடு பயன்படுத்த 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 இன்னும் நிறைய வாய்ப்புகளை தந்துக்கிட்டே இருப்பார். அதுதான் ஆண்டவருடைய சுபாவம். சிலருக்கு ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுப்பார், வாஞ்சை இல்லாமல் போயிடும். அதனால் அந்த வாய்ப்புகளையெல்லாம் ஆண்டவர் பறித்து இன்னொரு கையில் கொடுத்துருவார். நீ பண்ணு. அவனுக்கு வாஞ்சை இருக்கிற மாதிரி தெரியல, நான் வாய்ப்புகளை கொடுத்து தான் பார்த்தேன், அவன் செய்கிற மாதிரி இல்லை, அவன் வேலையை சேர்த்து நீ செய். பரலோகம் அவனை பாராட்டும். மாத்திரமல்ல, அவனை அதிகாரியாக மேலும் மேலும் அவனுக்கு அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் கொடுத்து அவனை உயர்த்துவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்புகள் இல்லைன்னே சொல்லாதீங்க. நம்ம எல்லாரும் இயேசு விட்டு சென்ற அந்த ஊழியத்தை, அந்த சுவிசேஷ ஊழியத்தை, அந்த ஆத்தும ஆதாய பணியை நம்ம கட்டாயம் செஞ்சே ஆகணும். கர்த்தர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். அவருக்கு கணக்கு கேட்க உரிமை இருக்குது, அவருக்கு கணக்கு கேட்க அதிகாரம் இருக்குது. நீங்கள் என்ன கணக்கு கேட்குற அப்படி கேட்கவே முடியாது. நாங்கள் கேட்டால் எங்கள்கிட்ட நீங்கள் ஈஸியாக நீங்கள் என்ன கேட்குறது அப்படின்னு கேட்டுடலாம். ஆனால் கர்த்தர் இடத்துல நீங்கள் கேட்க முடியாது. அவருக்கு கணக்கு கேட்க உரிமை இருக்குது, அவருக்கு கணக்கு கேட்க அதிகாரம் இருக்குது. ஏன்னு தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுத்திருக்கிற தேவனுக்கு. உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு, சுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு, சகலத்தையும் கொடுத்துருக்கிறார். சகலம்னு வரும்போது எல்லாமே வந்துட்டு உலக காரியங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அவர் தந்துட்டு உங்கள்கிட்ட அவர் கணக்கு கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். உனக்கு நான் ஜீவனை தந்தனே, சுவாசத்தை தந்தனே, நீ என்ன செஞ்ச? எனக்காக நீ என்ன செஞ்ச? என்ன வேலையை நீ செஞ்ச? யார் ஆத்துமாதாயம் பண்ணின? நீங்கள் கேட்குறதையெல்லாம், நம்ம கேட்குறதையெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்திருக்காரு. போதுமான பணத்தை தந்திருக்காரு, பதவியை தந்திருக்காரு, என்ன படிப்பை தந்திருக்கிறாரு, திறமையை தந்திருக்கிறாரு, இதெல்லாம் தந்திருக்காருல்ல. நல்ல ஆயுசு நாட்களை தந்திருக்கிறாரு. இன்னும் நம்ம நிறைய வருஷம் வாழணும்னு நினைக்க. யாருக்காக? எதுக்காக? கர்த்தர்ட்ட போய் ஆண்டவரே நான் இன்னும் 10 வருஷம் நாளைக்கு போய் எதுக்கு? யாருக்காக வாழணும்? ஒரு ரட்சிப்பின் திட்டம். இந்த லின்சி அப்பா மரணம் கடந்த நாட்களில் வரும்போது நாங்கள் அவங்க குடும்பத்தை சொல்லி தேற்றினது என்னன்னா, அவங்க கொரோனா டைம்லேயே அவங்க லின்சி அப்பா மரித்திருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் அந்த நாளிலே அவங்களுக்கு ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, நல்ல சுவாசத்தை கொடுத்து, அவங்கள ஆயுசோட வைத்து, அவங்க ரட்சிப்புகளை வந்து ஞானஸ்நானம் எடுத்து சபையில் வந்து கர்த்தரை ஆராய்ச்சி இப்போம்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல அவங்க இல்லாதது ஒரு நஷ்டமாக தான் எங்களுக்கு தெரியுது. அவங்க அந்த முன்னால் உட்காந்து வசனத்தை இப்போ லின்சி சொல்லுவாள். முன்னால் ஆரம்ப நாட்களே எங்கள் அப்பா நியூஸ் பேப்பர் வாசிப்பாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நியூஸ் பேப்பர் வாசிப்பாங்க. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வந்த அப்புறம் எங்கள் அப்பா எந்திரிச்ச உடனே காலையிலே 10 அதிகாரம் வேதத்தை வாசிப்பாங்கன்னு சொன்னான். ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால தான் கர்த்தர் அந்த ஆயுசு நாட்களை கொடுத்தார். அல்லட்டா கொரோனா டைம்லேயே அவங்க மரித்திருக்க வேண்டும். ஏன் ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தாரு தெரியுமா? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்.
ஞானஸ்நானம் எடுக்கணும், சத்தியத்தை கேட்கணும், பரலோக ராஜ்யம் வரணும். இப்போ கர்த்தர் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தாராரு. எதுக்கு? இன்னும் உயிரோடு இருக்கிறோமே எதுக்கு? அவருடைய வேலையை செய்ய. உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் ஒரு ஆத்துமாவை கூட நீங்கள் ஆதாயம் படுத்தலைன்னா பரலோக ராஜ்யம் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னால் நிற்கும் போது கர்த்தர் கணக்கு கேட்பார். உனக்கு நான் நல்ல வாய்ப்பை தந்தனே, ஏன் சொல்லலை? ஏன் சுவிசேஷம் அறிவிக்கலை? ஏன் என் வேலையை செய்யலை? ஏன் ஆத்துமாதாயம் பண்ணலை? ஏன் யாரையும் சபைக்கு கூட்டிகிட்டு வரலை? கர்த்தர் கணக்கு கேட்டால் என்ன கணக்கு வச்சுருக்கிறீங்க? யாரை சொல்லுவீங்க? இப்போ சொல்கிற சாக்கு போக்கு எதுவுமே நீங்கள் அங்கே சொல்லவே முடியாது. அதெல்லாம் ஆண்டவர் தூர விடுன்றவர். நீ சொல்லு, உனக்கு நான் ஜீவனை தந்தேன், சுகத்தை தந்தேன், சகலத்தையும் தந்தேன், என்ன செஞ்ச, எனக்காக நீ என்ன செஞ்ச? கர்த்தர் கேட்பார். நீங்கள் எந்த ஆத்மாவையும் ஆதாயம் பண்ணலைன்னா நியாய தீர்ப்பு நாளில் ஒரு பாட்டு பாடுவீங்களே, நீங்களாம் பாடுவீங்களே, வெறும் கையென பரலோயில் நான் வந்திடேன் ஏசுநாதா, ஆத்ம ஆதாயம். எனக்கு அப்புறம் தெரியல, பாடுவீங்களா? பாட்டா பாடுவீங்க. வெறும் கையனா பரலோகத்துக்கு வரமாட்டேன். நீங்கள் வெறும் கையனா ஒரு ஆள், நான் கடந்த நாட்கள் சொன்னேன், சிங்கிளாக நீங்கள் மட்டும், உங்கள் குடும்பம் மட்டும், உங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும், அப்படி நீங்கள் பரலோகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா கர்த்தர் கேட்பார், உன்னோடு கூட உள்ள உன் கூட்டத்தை எங்கே? உன்னோடு கூட உள்ள கூட்டத்தை நீ ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தானே நான் உனக்கு நிறைய வாய்ப்புகளை தந்தேன், சுகத்தை தந்தேன், பலத்தை தந்தேன், ஜீவனை தந்தேன், சகலத்தையும் தந்தனே, ஒன்றுமே செய்யலையே. இன்றைக்கே நீங்கள் ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க. கர்த்தர் கணக்கு கேட்கும்போது நீங்கள் வெட்கப்பட்டு நிற்காத பிடிக்கும். ஆண்டவரே நான் இன்னாரே நான் ஆதாயப்படுத்தினேன். அப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து நல்லது உண்மையும் உத்தவமான ஊழியக்காரன், நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த, உனக்கு தந்த வாய்ப்பு வச்சு நீ நிறைய பேரை ஆத்துமாதாயம் பண்ணின, இன்னும் உன்னை அதிகாரியாக மாற்றுவேன், உன்னை இன்னும் பரலோக ராஜ்யத்தில் அதிகாரியாக வைப்பேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. நன்றி அப்பா. நாம் பார்த்தோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் முதலாவது உள்ள காரியம், நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் எல்லாரும் ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அந்த மறுரூப அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? அந்த கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட வேண்டுமானால் நாம் எல்லாரும் அதற்கு முன்பதாக பூமியிலேயே நமக்கு சில மறுரூப அனுபவங்கள் வேண்டும். அல்லேலூயா. நம்மை பூமியிலே மறுரூபமாக்குகிற அனுபவங்கள் 3 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். முதலாவதாக நம்முடைய ஜெபம் நம்மை மறுரூபமாக்குகிறது. ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையிலே தேவன் மாற்றங்களை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டுனா கர்த்தர் ஜெபத்திலே, உங்கள் ஜெபத்திலே அநேக மாற்றங்களை அவர் தருகிறார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உங்கள் ஜெபம் முதலாவதாக உங்கள் தோல்வியை மாற்றும். உங்கள் ஜெபம் முதலாவதாக உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை மாற்றும். உங்கள் ஜெபம் உங்களுக்கு முன்பாக இருக்கும் பிரச்சனைகளை மாற்றும். உங்கள் ஜெபம் உங்கள் குறைவுகளை மாற்றும். உங்கள் ஜெபம் உங்கள் சரீரத்தில் உள்ள பலவீனங்களை மாற்றும். உங்கள் ஜெபம் பிசாசின் கிரிகைகளை மாற்றும். ஜெபம் அல்லேலூயா மாற்றத்தினால் மாற்றம் ஜெபத்தினால் உங்களுக்குள் நல்ல மாற்றங்கள் உண்டாவதாக. தேவன் எதிர்பார்க்கிற மாற்றம்
நம்முடைய கிரிகைகளிலே, நம்முடைய நடக்கையிலே, அல்லேலூயா, நம்முடைய செய்கைகளிலே மாற்றங்கள் வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த மாற்றங்கள் நம்மிடத்தில் வந்துவிட்டால் தேவன் உங்கள் ஜெபத்தின் மூலமாக தடைகளை மாற்றுவார். தேவன் உங்கள் ஜெபத்தின் மூலமாக பிரச்சனைகளை மாற்றுவார், தோல்விகளை மாற்றுவார், பிசாசின் கிரிகைகளை மாற்றுவார், உங்கள் குறைகளை மாற்றுவார். உங்கள் ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வருவதாக. அல்லேலூயா. கடந்த நாட்களில் இரவு ஜெபத்தில் அந்த ஊழியக்காரர் ஒரு சாட்சி சொன்னார். என்னுடைய ஜெபந்தான் என் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்தது என்று சொல்லி அவர் சாட்சி சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த செய்தியை நான் அப்போ ஆயத்தப்படுத்திட்டேன். ஜெபத்தினால மாற்றங்களை குறித்து ஆவியானவர் எனக்கு செய்தி தந்திருந்தார். அந்த ஊழியக்காரர் அதை சாட்சி சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஆவியானவர் உறுதிப்படுத்துகிறார். நான் ஜெபித்ததுனால தான் என் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உண்டானது என்று அவர் சாட்சி சொன்னார். உங்கள் வாழ்க்கையில் சாட்சி இருக்கா? உங்கள் வாழ்க்கையில் சாட்சி இருக்கா? நான் ஜெபிக்கிறதுனால என் சுபாவத்தில் ஒரு மாற்றம், நான் ஜெபிக்கிறதுனால என் கிரிகைகளில் ஒரு மாற்றம், நான் ஜெபிக்கிறதுனால என் நடக்கையில் ஒரு மாற்றம். அல்லேலூயா. சாட்சி சொல்ல முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மாற்றமில்லாத ஜெபங்கள் மதிப்பற்றவைகள், மாற்றமில்லாத ஜெபங்கள் பயனற்றவைகள். அல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆனால் நீர் விரும்புகிற மாற்றம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கா? ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற அந்த மாற்றங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த மாற்றத்தை தாரும். தாவீது ஜெபித்தாரே, என்னை சுத்திகரியும், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். ஆண்டவரே, என் பாவங்கள் மாற என்னை சுத்திகரியும், என் அக்கிரமங்கள் நீங்க என்னை சுத்திகரியும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? இன்னைக்கு ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்படியாக இப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுக்க ஆவியானவர் விரும்புகிறார். சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. உண்மை உள்ள ஆண்டவரே மனிதனாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நல்லவராக வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. மாற்றம் வரட்டும், மாற்றம் வரட்டும். ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில் மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. தேவன் எதிர்பார்க்கிற மாற்றம், அந்த மறுரூப அனுபவம் நமக்குள்ள உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இரண்டாவதாக, வேறு விரிக்கப்பட்ட வாழ்க்கை. வேறு விரிக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம தரிக்கக்கூடாது. இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் இந்த உலகத்தார் அல்ல. உங்கள் மனசில், எல்லாரும் மனசில் ஒரு எண்ணம் இருக்கணும். நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவன், நான் தேவனுக்குரியவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சத்தியங்களை கேட்டு சபைக்கு வந்து பல ஆண்டுகள் ஆகியும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து அந்த பாவத்தில் நீங்கள் உடன்பட்டு அப்படியே வாழுவீங்கன்னா எந்த மாற்றமும் உங்கள் வாழ்க்கையில் வராது. மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு நாம் வாழ்கிற இந்த உலகம் அதுக்கேற்றபடி நம்ம மாறணும். அந்த பாவ வாழ்க்கையில் நம்ம விழணும். அதுதான் இந்த உலகம் எதிர்பார்க்குது. நம்மெல்லாம் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த உலகம் விரும்பலை. அல்லேலூயா. அந்த பிரபஞ்சம் என்றால் அது பிசாசுக்குரிய ஒன்று. அது பிசாசின் அரசை குறிக்கிறது, அவனுடைய ஆளுகையை குறிக்கிறது. அதனால தான் பவுல் அங்கே எழுதியிருக்கிறாரு, புத்தி உள்ள ஆராதனை செய்கிற நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கொற்ற வேஷம் தெரியாமல் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழுவீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மறுரூபம் வரும், உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தாரை போலவே நம்ம வாழணும், அவங்க செய்கிறது போலவே நாம் செய்யணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், உங்களை சுற்றி இருக்கிற இந்த 7 ஜாதிகள் செய்கிறாங்க பாருங்க, அந்த கிரிகையில் ஒன்றை நீ செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடினமாக சொன்னார், கண்டிப்பாக சொன்னார். அதை நீ அது போல் அவங்கள போல நீ நடக்கக்கூடாது, அவங்க செய்கிற மாதிரி நீ செய்யக்கூடாது. அதை நான் வெறுக்கிறேன்னு சொன்னார். அதை நான் அருவருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில் ஒரு மறுரூப அனுபவம் வர வேண்டும்னா, மாற்றம் வரணும்னா வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. உலகத்திலிருந்து உங்களை வேறு பிரிச்சுக்கிறீங்க, உலகத்திலிருந்து உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒரு மாற்றம், ஒரு மறுரூபம். அல்லேலூயா. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியான அபிஷேகம் நம்ம மேலே ஊற்றப்படுற காரணம் என்ன தெரியுமா?
இயேசுவை போல மாறணும். அபிஷேகம் அதுக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே எங்களை மாற்றுவீராக, ஆவியானவரே எங்களை மாற்றுவீராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, கிறிஸ்துவை போல எங்களை மாற்றுவீராக, இயேசுவை போல எங்களை மாற்றுவீராக. நாங்கள் அபிஷேகத்தை பெற்றுட்டு ஏதோ 2 வார்த்தையை பேசிட்டு கையை தட்டிட்டு குதிச்சிட்டு போகிற அனுபவம் அல்ல ஆண்டவரே. அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் அபிஷேகம் பெற்ற மாத்திரத்திலே தங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, தங்களை சுற்றிலும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினார்கள், தங்களை சுற்றிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாங்கள் எங்களுக்கு மாத்திரமல்லப்பா, எங்களை சுற்றிலும் இருக்க ஜனங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரணும் ஆண்டவரே. எங்களை மாற்றுகிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை உமக்கேற்ற விதத்திலே மாற்றுங்கப்பா ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை உமக்கேற்ற விதத்திலே மாற்ற எங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்க, எங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்க. அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்ற நாம சாட்சியாகவும் வாழ முடியல, சாதனையும் படைக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அபிஷேகத்தை பெற்ற எல்லாரும் சாட்சியாக வாழணும். இந்த உலகத்துக்கு நம்ம சாட்சியாக வாழணும். கர்த்தர் நம்மை பார்த்து சொன்னார், நீங்கள் தான் எனக்கு சாட்சிகள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆவியானவரே, இந்த உலகத்துக்கு எங்களை சாட்சியாய் மாற்றுவீராக. நன்றி, நன்றி அப்பா. கணக்கு ஒப்புவிக்கிற நாள் இனி ஒரு நாள் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம கணக்கெல்லாம் இங்கே தீர்ந்துட்டுன்னு நினைக்காதீங்க. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதை நமக்கு நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்தில் முன்பாக கணக்கு ஒப்புவிக்க நிற்க வேண்டும். வீணான வார்த்தைகளை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கொஞ்சம் ஆண்டவரே இந்த வீணான வார்த்தைகள், மதீனமான புத்தீனமான வார்த்தைகள், புத்தி பிசகினால் பேசுகிற வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், கடின வார்த்தைகள், கடின சொற்கள், மற்றவங்களை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், அரிப்பிளவை போல படருகிற வார்த்தைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கி மாற்றுவீராக. உமக்காக பேசும் வாயாக மாற்றுங்க. கர்த்தர் சொன்னார், வாயோட இருந்து நான் பேசுவேன், நீ எனக்கு வாயா இருப்பா என்று எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொன்னாரு. நம்ம எல்லாரும் தேவனுக்கு வாயாக மாறுவோம், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்களாக மாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். மன்னிக்கிற காரியத்தில் எப்படி இருக்கிறீங்க? உங்களால் மன்னிக்க முடியலையா? யாரையும் மன்னிக்க முடியலையா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மன்னிக்கிற காரியத்தில் அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை போல நம்ம மாறணும். அவர் மனப்பூர்வமாய் நம்முடைய மீறுதலை மன்னிச்சாரே, நம்முடைய குற்றத்தை மன்னிச்சாரே, நாம் ஏன் மன்னிக்கிறே கஷ்டப்படுறோம்? அல்லேலூயா. நாம் பிறருடைய பாவங்களை மன்னிக்கலைனா, தப்புகளை மன்னிக்கலைனா பரமபிதா நம்ம மன்னிக்க மாட்டார். அல்லேலூயா. மன்னிக்கிற காரியத்தில் கடனாளியாக வாழாதீங்க. மரணத்துக்கு முன்பதாக மன்னிச்சிருங்க. நீங்கள் யாரை மன்னிக்கணுமோ அவங்கள மன்னிச்சிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கணக்கு கேட்கும் போது, ஓ நீ இன்னார மன்னிக்கலை, இவங்களை மன்னிக்கலை, அப்படி ஒரு பெரிய லிஸ்ட் அந்த கணக்கு கொடுக்குற நாளில் இருக்கக்கூடாது. உங்கள் மரணத்துக்கு முன்பதாகவே நீங்கள் யாரை மன்னிக்கணுமோ அவர்களிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், மன்னிப்பு கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் மனுஷனை படைத்து அவன் குடியிருக்க எல்லையை குறித்து அவனுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுத்திருக்கிறான். அவருக்கு கணக்கு கேட்க உரிமை இருக்கு. இன்னைக்கு நீங்களும் நாளும் ஜீவனோடு வாழ்கிறோம் என்றால் யாருக்காக வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தர் கேட்பாரே, உனக்கு இத்தனை ஆயுசு நாட்களை நான் தந்தேனே, உனக்கு ஜீவனை தந்தேனே, சுவாசத்தை தந்தேனே, நீ கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் சகலத்தையும் உனக்கு நான் தந்தேனே, என்ன செய்தாய்? அவை வைத்து நீ என்ன செய்தாய்? நீ உயிரோடு இருக்கிற நாட்களிலே யாரை ஆதாயப்படுத்தினாய்? கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்கும்போது கர்த்தர் நம்மை பார்த்து கேட்பாரு, நீ யார் ஆதாயப்படுத்தினாய்? உன் மூலமாய் பரலோக ராஜ்யத்துக்கு வந்தவர்கள் யார்? உன் மூலமாய் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்பட்டதா? ஒரு பாவி மனம் திரும்போது பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது. அந்த சந்தோஷத்தை நீங்க கர்த்தருக்கு கொடுக்க முடியுதா? அந்த சந்தோஷத்தை பரலோகத்துக்கு உங்களால் கொடுக்க முடிகிறதா? எந்த பாவியை
மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தினீர்கள்? எந்த பாவியை சபைக்கு நேராக நடத்தினீர்கள்? எந்த பாவியை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தினீர்கள்? கணக்கு கேட்பார். உரிமையாளர் கணக்கு கேட்பார். அதிகாரமுள்ளவர் கணக்கு கேட்பார். சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கர்த்தர் தந்திருக்கிறார். நமக்கு கிடைச்ச வாய்ப்பு வேறு யாருக்கும் இல்லை. ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, ஆத்தும ஆதாயம் செய்வது ஆபத்தானது தான். ஆனால் அதை செய்யாமல் இருப்பது அதை விட ஆபத்தானது என்பதை உணருங்கள். நம்ம யாரும் வெறும் கையா சிங்கிளா ஒருத்தர் மாத்திரம் போய் பரலோக ராஜ்யத்துக்கு தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க தேவன் விரும்பலை. ஒரு கூட்டத்தை நம்ம கொண்டு போகணும். கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை வைத்திருக்கிறார். உங்கள் சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை பாருங்கள். யாரோட நீங்கள் பழகுறீங்க, யாரோட நீங்கள் பேசுகிறீங்க, அவங்களையெல்லாம் ஆதாயப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கணக்கு கேட்கும்போது என்ன கணக்கு சொல்லுவீங்க? அல்லேலூயா. நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் எல்லாரும் என்ற அந்த தலைப்பின் கீழ் நாங்கள் இன்றைக்கி தியானித்ததான அந்த சத்தியங்கள் ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த சத்தியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே மை துதிக்கிறோம். நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் எல்லாரும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, ஆவியானவரே, நீ பேசின சத்தியங்களுக்காக நன்றி. தொடர்ந்து சத்தியத்தில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளில் ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சத்தியங்களை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக சத்தியங்களை கேட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் பேசின அந்த வார்த்தைகளுக்காக கரங்களை உயர்த்தி நன்றி சொல்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கர்த்தர் எங்களோடு கூட பேசினீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆமென். இந்த முதலாம் ஆராதனையில் ஆமென், தேவன் எங்களோடு கூட ஆமென் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பேசினீங்க. ஆண்டவரே அல்லேலூயா. நாம் எல்லோரும் மறுரூபப்பட வேண்டும் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, மறுரூபம் அடைவதற்கு ஆண்டவரே இன்னும் ஜெபத்தில் வளரும்படி ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. ஆண்டவரே அல்லேலூயா. அந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையில் வளரும்படி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கிருபைகளை தருவீராக. ஆண்டவரே, இந்த மறுரூபத்திற்காக அபிஷேகத்தில் வளர்கிற அந்த நிலைமை விட்டுவிடவே கூடாது. ஆண்டவரே அல்லேலூயா. எங்கள் வார்த்தைகளை குறித்து மற்றவங்களிடத்தில் பேசுக, இந்த வார்த்தைகள் குறித்து கவனமாக இருக்க, கிறிஸ்துவின் நியாயத்திற்கு முன்பதாக வெளிப்பட வேண்டிய ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கர்த்தர் பேசுனீங்க, இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே, அதை உணர்ந்து சந்தோஷமாய் நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற யாவரும் கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. கைகளில் பிரயாசங்கள் வேலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆளுகை ஒவ்வொரு குடும்பத்தில் வெளிப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற யாவரையும் தேவன் குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சதா நாட்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முள்ளுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். வெளியே செல்லும்போது அவசரப்படாத பிறகு பொறுமையாக கடந்து செல்லும்.